ஏன் இந்த 1111க்கு இவ்ளோ பெரிய சக்தி இருக்கு அப்படின்னா, நாள் முழுக்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நல்லது நினைச்சா இந்த நாள் முழுக்க ஒரு கிளாரிட்டியோட என்ன பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. காலையிலயும் சரி, இரவும் சரி, இது எனக்கு நடந்துருச்சு நன்றி. உங்க ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கலாம், வால்பேப்பரா வச்சுக்கலாம். சந்தோஷமா ட்ராக் பண்ணணும். இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு துளி விஷமும் விஷம்தான்ற மாதிரி ஒரு துளி கூட நம்ம அதை சந்தேகப்படக்கூடாது. ஏதேனும் ஒரு ஏஞ்சலை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். நீங்க மனசு வச்சா நீங்க எதை வேணாலும் மாத்தலாம். இதுக்கு மேலேயும் நீ உன்னை சந்தேகப்படணுமா? இட்ஸ் அப் டு யூ. நாங்க எல்லாரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீமே உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக பயந்து தயங்குற? தெளிவை நான் எப்படி என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரது? இந்த விஷயத்துல எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இது உங்க பிஸ்னஸா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி. உங்களுக்கான மெசேஜ் சக்சஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன சொல்லணும்? இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத காட்சி மூலமா பார்த்துடலாமா? ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 3 அழகான மலர்கள் தெரியும். எந்த மலர் உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆகுது, பார்த்தோன்னே கேட்சியாக எது இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல் மலரை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்பர் 1 அந்த மலரை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டான ரைஸ் ஷைன் க்ளோ, RISE, ரைஸ், ஃபீனிக்ஸ் மாதிரி ரைஸ் ஆகி ஷைன் அண்ட் க்ளோ. இங்கே ஒரு நம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஃபேவராக இல்லைன்னா கூட அதை ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணணும்? நான் உங்களுக்கு ஒரு மிரக்கல் கோட் கொடுக்குறேன். 41 தடவை. IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ட்ராமா ஹீலர், மேனிஃபெஸ்டேஷன் கோச், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் ரக்ஷனா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இன்றைய நாள் 11 நவம்பர் மாதம் 11ஆம் தேதியில் இருக்கும். இந்த 11 மணி அப்படிங்கிறதும் 11 நிமிஷம் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. சரி, இது நம்ம நேயர்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நேர்காணல் மேம் சொல்லுங்கள். டெஃபினெட்லிம்மா. அந்த 1 அப்படின்ற நம்பரே சூரியனை குறிக்கிற நம்பர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஷிஃப்ட் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வீடு மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் புதிய எனர்ஜிஸ் இருக்கும். நிறைய நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நினச்சி ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி பாலை காய்ச்சி ரொம்ப சந்தோஷமாக அங்கே குடியேறுறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கான ஒரு அட்ரஸ் சேஞ்ச், ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். சரி, இந்த நாளை எப்படி பயன்படுத்த முடியுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய மகிமை என்ன? ஏன் இந்த 1111க்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்னா, சூரியன் இல்லாமல் நம்மளால இயங்க முடியுமா? 8 நிமிடங்கள் தான். அதுக்கு மேலே எல்லாமே சைலன்ஸுக்கு மாறிடும். ஸோ அந்த ஒரு தடவை வரும்போதே அவ்வளோ பவர்ஃபுல். நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், டாமினன்ட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே 4 தடவை ரிப்பீட் ஆகும்போது 1111, அதுவும் அந்த 4ஆவது வரும்பொழுது, உருவெடுக்கும் பொழுது அன்னைக்கு நாள் முழுக்கவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ சூப்பர் ஆக்சிலரேட்டர் நம்பர். காரில் ஆக்சிலரேஷன் வச்சாலே எப்படி அப்படி போகுதோ அந்த மாதிரி நல்லது நினச்சா இந்த நாள் முழுக்க, ஏன் இந்த வருடம் முழுக்க, ஏன் உங்கள் வாழ்நாள் முழுக்க நிறைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்களால் ஈர்க்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம், ஒரு செல்ஃப் டவுட், செல்ஃப் ப்ளேம், என்னால் முடியுமா, இது ரொம்ப பெருசாக ஆசைப்படுறேனோ, சேச்சா இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரோட வேகம் குறைஞ்சிரும், பவர் குறையும். ஸோ எது நினச்சாலும் 100%. ஸோ உட்காந்து எழுதிக்கோங்க ஒரு கிளாரிட்டியோட. உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், அந்த கிளாரிட்டி. சரி, இது பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதையும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கிளியராக உங்கள் மைண்ட் அதை புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாரிட்டி 1111 சூப்பர் ஆக்சிலரேட்டராக உங்களுக்கு செயல்படணும்னா கிளாரிட்டி, தெளிவு தேவைப்படும். மேம், இப்போ இந்த நேரம் வரும் பொழுது நம்ம எப்படி நம்மளோட அந்த மேனிஃபெஸ்டேஷனை இந்த யூனிவர்ஸ் கிட்ட வைக்கலாம் மேம்? இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு கிளாரிட்டியோட ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் அந்த டைம் வரும்போது, ஏன் இன்னைக்கு நீங்கள் அலாம் கூட செட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் அதை சஜஸ்டே பண்ண மாட்டேன். நீங்களாக பார்க்குறது, தற்செயலாக பார்க்குறது தான் ஏஞ்சல் நம்பர். பட் இந்த மாதிரி நாட்களில் நம்ம நாள் கிழமை பார்க்கும்போது இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அலாம் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ரிஹர்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள்
எண்ட் ஆஃப் த டே உங்கள் எண்ணங்களை சார்ந்து தான். அது அந்த சரியான நேரத்தில் பண்ணும்போது ஒன்றும் இல்லை. ஒரு திருமணத்துக்கு கூட ஏன் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் அப்படின்னு கணிக்கிறாங்க. நல்லதாக ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், அந்த ஒரு நேரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேரம் தான் இந்த நேரம். ஸோ அந்த நேரத்துக்கு முதல்ல நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. பி ப்ரிப்பேர்ட். ஒரு கிளாரிட்டியோட என்ன பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. காலையிலையும் சரி இரவும் சரி உங்களால் எப்போ முடியுதோ ஒரு கிளாரிட்டியோட இது எனக்கு நடந்துருச்சு நன்றி. உங்கள் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம், வால்பேப்பராக வச்சுக்கலாம். சின்னதாக 2 லைனுக்கு மேலே வைக்காதீங்க. ஒரு கதையாக இருக்கும்போது யாருக்குமே நமக்கே படிக்க பிடிக்காது. ஸோ அது ஒரு 2 லைன், ஒரு திருக்குறள் மாதிரி இருந்தால் கூட போதும். 7 வார்த்தைகள், இதுதான் எனக்கு வேணும், அந்த தெளிவு வந்துருச்சுன்னா பியூட்டிஃபுல். வேணுன்ற விஷயம் அக்யூரேட்டாக அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் இதில் என்னென்ன விஷயம்லாம் ஆட் பண்ணலாம்? யூ ஹாவ் டு பிகம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்குறாங்க. அந்த கதாபாத்திரமாக அவங்க மாறும் பொழுது அவங்க அப்படியே அந்த ஸ்க்ரீனில் வந்து அதாவே தெரிவாங்க. இப்போ நிறைய படங்கள் அதுக்கு அந்த வார்த்தைக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா யூ ஹாவ் டு எம்பாடி யுவர் செல்ஃப். அதாவது அந்த நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுவாக நீங்கள் உருமாற வேணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போது இந்த சீக்ரெட் அந்த புக்கு படிச்சிருந்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. நான் என் வாழ்நாள் முழுக்க சிங்கிளாகவே இருந்திருக்கேன், தனிமையிலே இருந்திருக்கேன். எனக்கு என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் அமையணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு ஏனோ அது கிடைக்கவே இல்லை. அப்போது அவங்க வந்து யார்கிட்டயோ பேசியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் இன்னும் கார் பார்க்கிங்கில் வந்து ஃபுல்லாக உங்கள் காரை மட்டும் பார்க் பண்ணுறீங்க? உங்களோட பார்ட்னரோட காரும் அங்கே இருக்கிற மாதிரி நினைங்க. வீடு முழுக்க அழகான புகைப்படங்களை போடுங்க. நீங்கள் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி போடாதீங்க, நிறைய பேர் சேர்ந்து இருக்க மாதிரி, இல்லை உங்கள் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி வரைஞ்சாவது போடுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் பண்ணால் மட்டும் எனக்கு நடந்துருமா அப்படின்னு அவங்க நினச்சி, சரி இனிமே நம்ம கார் பார்க்கிங் வந்து தனியாக பண்ணுவோம், இங்கே என்னோட பார்ட்னரே கார் பார்க் பண்ணுற மாதிரி நினச்சிக்கலாம், அண்ட் வீடு முழுக்க நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்க உறவுகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோஸாக நம்ம போட்டுக்கலாமே அப்படின்னு போட்டு கொஞ்ச நாள்லேயே ஷி ஸ்டார்டட் டு அட்ராக்ட். எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கணும். நம்ம அதை துரத்திக்கிட்டு போகக்கூடாது. துரத்திக்கிட்டு போகும்போதே நம்ம மூளை இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்றத நமக்கு ஸ்டாம்ப் அடிச்சிடும். அட்ராக்ட், சந்தோஷமாக அட்ராக்ட் பண்ணணும். இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு துளி விஷமும் விஷம்தான்ற மாதிரி ஒரு துளி கூட நம்ம அதை சந்தேகப்படக்கூடாது. அப்போ யூ ஹாவ் டு பிகம். வென் யூ பிகம் யூ அச்சீவ். 11/11 பற்றி நிறைய விஷயம் பேசணும். இந்த 11/11க்கான கார்ட்ஸ் பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக. பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் கார்ட்ஸ் கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக என்ன மெசேஜ்ன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 3 இமேஜஸ் தெரியும். 3 அழகான ஏஞ்சல், பேபி ஏஞ்சல்ஸ் தெரிவாங்க. ஏதேனும் ஒரு ஏஞ்சலை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் முதல் பேபி ஏஞ்சல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் நினச்சா, நீங்கள் மனசு வச்சா நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம். இது நான் சொல்லலை, ஏஞ்சல் கார்ட்ஸ் வழியாக உங்களுக்கு வந்திருக்கு. அப்போது உங்கள் எனர்ஜிஸ் அந்த நம்பராக மாறி இந்த எண்ணத்தை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுது. அப்போ நிறைய விஷயங்களை என்னால் முடியுமா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் உங்கள் மனசில் எப்போவுமே இருக்கிறது தான் இந்த கார்டு குறிக்குது. இதுக்கு மேலேயும் உனக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நீ உன்னை சந்தேகப்படணுமா? இட்ஸ் அப் டு யூ. நாங்கள் எல்லாரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீமே உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக பயந்து தயங்குற? இட்ஸ் அப் டு யூ, கம்ப்ளீட்லி அப் டு யூ. அதே நீங்கள் 2வது பேபி ஏஞ்சலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி வந்து அதுக்கான பதிலை தேடி நீங்கள் ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கான பதில் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஏன்னா உங்கள் கேள்விக்கான அந்த கேள்வி கேட்குறதுலையே நிறைய தெளிவு இல்லை. there is no clarity in your question. ஸோ நிறைய தெளிவு உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்போ இந்த தெளிவை நான் எப்படி என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரது? ஆஸ்க். கேட்டால் தான் கிடைக்கும். சில விஷயங்கள் வாயை திறந்து கேட்டால் தான் கிடைக்கும். இந்த விஷயத்துல எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இது உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி.
இந்த நேரத்தில் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியல, இந்த நேரம் நான் இந்த டெசிஷனை எடுக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு எனக்கு உதவி கிடைக்குமா, இல்லை நான் என்ன பண்ணால் இன்னும் சிறப்பாக என் வாழ்க்கையை நான் ரசித்து வாழலாம், அப்படிலாம் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இதுதான் உங்களுக்கான பதில். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ரொம்ப நாள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். கோ ஃபைண்ட், ஆஸ்க் ஃபார் மெசேஜஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வெற்றியாக அமையும். அதே நீங்கள் 3வது பேபி ஏஞ்சலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பியூட்டிஃபுல் மெசேஜ் சக்ஸஸ். உங்களுக்கான மெசேஜ் சக்ஸஸ். இதுக்கு மேலே என்ன வேணும், என்ன சொல்லணும்? நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு தானே இந்த கார்ட்ஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 3 பேபி ஏஞ்சல்ஸை பார்க்கும்போது ஏதாவது ஒரு மெசேஜை யோசிச்சு தான் கார்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கான மெசேஜ் வெற்றி. நீங்கள் எது நினச்சாலும் வெற்றியாக மாறும். அப்போது அந்த வெற்றிக்கு நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இது என் வாழ்க்கையில் நடந்தமைக்கு மிக்க நன்றின்றதை எப்போவுமே உச்சரிங்க. நான் சொன்னேன்ல, யூ ஹாவ் டு பிகம். நீ அதுவாக மாறும் பொழுது அது தானாக உன்னை வந்து சேரும் வெற்றி. ரொம்ப அழகாக வந்து அந்த 11/11க்கான ஏஞ்சல் மெசேஜஸ் வந்து எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்ததாக இந்த பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டு எல்லாரோட மனசுலையும் ஆசைகள், கனவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத காட்சி மூலமாக பார்த்துடலாமா மேம்? ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 3 அழகான மலர்கள் தெரியும். அந்த மலர்களை பார்த்தோன்னே அதை சுற்றி எப்படி இருக்குது அதெல்லாம் ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு எந்த மலர் உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆகுது, பார்த்தோன்னே கேட்சியாக எது இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரொம்ப டீட்டெயில்டு மெசேஜஸ் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் முதல் மலரை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்பர் 1 அந்த மலரை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் ரொம்ப ஸ்மார்ட்டான, ரொம்ப அற்புதமான மெசேஜ் வந்திருக்கு. இதுதான் முதல் கார்டு, மெஜிஷியன் கார்டு. ஆனால் டேரோவில் பார்க்கும்போது இது 2வது கார்டு, ஆனால் இங்கே 1 அப்படின்னு தான் இருக்கும். இட்ஸ் அ மேஜர் அர்கானா கார்டு. 2026 உங்களுக்கு ஒரு மந்திரவாதி எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கார்டு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கோ உன் வாழ்க்கை அதுவாகவே மாறும். ஸோ அடுத்த வருடம் 2026 உங்கள் எண்ணங்களை ரொம்ப சிறப்பாக வச்சுக்கோங்க. ஒரு துளி கூட நம்ம மேலே சந்தேகம் இருக்கவே கூடாதுன்றத நம்புற வேணாம். ஸோ அந்த இன்ஃபினிட் பவர், இந்த கார்டை பார்த்தீங்கன்னாலே இன்ஃபினிட் பவர். நிறைய கார்டனிங், மலர்கள், செடி கொடிகள் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கான இடம் இருந்தால் அதை கண்டிப்பாக செய்யுங்க. இயற்கையோட பேசி பழகும்போது நமக்கு முதல் தெரிகிற கடவுள் சூரியன். நம்மளை சுற்றி இருக்க இயற்கையாக வளரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே கடவுள் தான் இல்லையா? அங்கே வந்து ஒரு உயிர் இருக்குது, லிவிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம ட்ராமா ஹீலிங்கில் சொல்லுவோம். அந்த லிவிங் எனர்ஜியாக இந்த மலர்கள், செடி கொடிகள் திகழ்கிறது. ஸோ உங்களால் முடிஞ்சால் போய் பேசுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மெஜிஷியன் எஃபெக்ட் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு. இதோட சேர்ந்து ஒரே ஒரு 3 கார்டும் நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது சூரியனை தாண்டி சந்திரன். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான 3 கார்ட்ஸ் இது. நீங்கள் மெஜிஷியனாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை ஹார்ட் ஒர்க்குக்கும் பதில் கிடைக்கக்கூடிய வருடமாக 2026 அமையும். நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு வருமா வராதான்னு சந்தேகம் இருந்தாலும் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். பட் அடுத்த வருடம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக கண்டிப்பா மாறும். அதுக்கான அத்தாட்சி தான் இந்த கார்ட்ஸ். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க மேம். கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் கார்டை சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு த மேஜிக் பிகின்ஸ் தான். கண்டிப்பா டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டு அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ நிறைய அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இப்போதுலேருந்தே அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபேஸ் அவங்க ஏற்கனவே தொடங்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் இஸ் வெரி குட். ஸோ நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். மேம் இப்போ 2வது மலரை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொல்கின்ற 2026ஆம் ஆண்டிற்கான மெசேஜ் அப்படின்னா அது என்ன மேம்? சூப்பரான ஒரு கார்டு தான். நீங்கள் இந்த வருடம் முழுக்க 2026 முழுக்க எப்படி இருக்கணும்னா, ஒரு 16லேருந்து ஒரு 22 வயசு இருந்தப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருந்தது?
நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா பேசி பழகணும், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கணும், எதை நினச்சாலும் என்னால் சாதிக்க முடியுன்ற அந்த இள ரத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். பணம் சிறப்பாக இருக்கும். என்னால் பணம் ஈற்ற முடியுமா அப்படின்னு நினைக்காம நாங்கள் இருக்கேன். ஏற்கனவே நான் நினச்சதை நான் 2026 ஒரு நாளும் நான் வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போது அடுத்த வருடம். அண்ட் ஆல்சோ உங்களை எப்படி மெருகேற்றிக்கணுன்றத அடுத்த வருடம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபோக்கஸ் ஆன் யூ, ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப். அடுத்த வருடம் முழுக்க நீங்கள் தான் முதன்மையாக இருக்கணும், அப்புறம்தான் மற்றவர்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சிறப்பான மெசேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அண்ட் ஒரே ஒரு மூன் கார்டும் எடுத்துடலாம். மூன் கார்ட்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சந்திரன் தான் நம்மளுடைய அந்த சைக்கிக் அப்படின்றல அதை வந்து ஆட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த வருடம் அது உங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்காது. இங்கே ஒரே ஒரு டிப் நான் சொல்கிறேன். உங்கள் மனசில் ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 555 இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு அடுத்த 5 நிமிடங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா? பிரச்சனையாக இருக்காது அப்படின்னா அடுத்த 5 மணி நேரங்களுக்குள்ளே எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அடுத்த 5 நாட்களில் இதனால் ஒரு பிரச்சனை வருமா? வராது. அப்போ அடுத்த 5 வருடங்களில் இதனால் எனக்கு ஒரு பிரச்சனை வருமா? வராதுன்னா அது கன்சிடரே பண்ண வேண்டாம். அந்த மாதிரி 5 நிமிடங்களுக்கும் 5 மணி நேரத்துக்கும் 5 நாட்களுக்கும் 5 வருடங்களுக்குமாக இது பிரச்சனையாக தொடரும் அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம தேடலாம். நிறைய நேரங்களில் நமக்கு அந்த மாதிரியான விஷயங்களே வராது. நம்ம வாழ்க்கையில் முந்தானியத்து கூட ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஆனால் நம்ம அதை வந்து எப்படியோ கிராஸ் பண்ணி வந்திருப்போம். சில நேரம் அதை கண்டுக்கவே மாட்டோம், அது வந்த போக்கில் அது போயிடும். தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை மனசில் பாரமாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வெற்றியை உங்களால் மட்டும்தான் ஈர்க்க முடியும். அடுத்த வருடம் இட்ஸ் என்டையர்லி ஆன் யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நம்ம யாரையுமே கை நீட்டி உன்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சிறப்பான வருடமாக அடுத்த வருடம் உங்களுக்கு இருக்கும். மேம் இப்போ இவங்க இந்த ஒரு கார்டு வந்துருந்துச்சுல மேம், இவங்களுக்கு இந்த கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா அது என்னது மேம்? ரைஸ், ஷைன், க்ளோ. RISE, ரைஸ். ஃபீனிக்ஸ் மாதிரி ரைஸ் ஆகி ஷைன் அண்ட் க்ளோ. இங்கே ஒரு நம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், 11. ஓகே, அது ஆர்கேஞ்சல் மைக்கேலோட நம்பர், ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய நம்பர். நாம இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் தேவை. அந்த நம்பர் அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இந்த சுவிட்ச் வேர்டை அவங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம் நம்பிக்கையோட. 3வது மலரை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இந்த புத்தாண்டு மெசேஜாக யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம்னா அது என்னது? கிரேட். ரொம்ப அழகான ஒரு மேஜரான கார்டு தான் வந்திருக்கு. இந்த கார்டு முழுக்க முழுக்க பொறுமையையும் சிறப்பான முடிவுகளை உன் பொறுமையால தான் கொண்டு வர முடியும் அப்படின்றதற்கான ஒரு அடையாளமாக இந்த கார்டு திகழும். சில நேரம் நம்ம முடிவு எடுக்கும் போது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்ம நிறைய பேரை கேட்போம், தெளிவான முடிவே கிடைக்காது. உனக்கு தெளிவான முடிவு வேணும்னா ஒரு 3 விஷயத்தை நீ ஒன்றிணைக்கணும். மைண்ட், பாடி, சோல். உன்னுடைய புத்தி, உடல், ஆன்மா. இதை 3த்தையும் நீ ஒன்றா கொண்டு வரும்போது கண்டிப்பாக உன்னோட இமோஷன்ஸை அந்த இடத்துல நீ பேலன்ஸ் பண்ணுவ. பேலன்ஸ் பண்ணும்போது நீ தனித்து நின்று ஒரு சில முடிவுகளை நீ தான் எடுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லார் சொல்கிறதையும் கேட்டுட்டு பெஸ்ட் சாய்ஸை நீங்கள் உங்களுக்காக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நீங்களாக உங்களுக்கான சிறப்பான விஷயங்களை தேர்வு செய்யும் பொழுது வெற்றி உங்களுடையதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஒரு க்ரௌன் இருக்குது. அந்த பாதை ரொம்ப தனிமையான ஒரு பாதையாக இருக்கும். அதை உங்கள் கூட அழுகிறதுக்கோ தோல் கொடுக்கறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது சிறப்பான வெற்றி உங்களை வந்து அடையும். ஸோ சில பாதைகள் தனிமை நிறைந்தது, முற்கள் நிறைந்தது, அழுகை, சோகம் எல்லாமே இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் இட் இதுதான் என்னுடைய தேர்வுன்னு நீங்கள் முடிவு பண்ணி விடாப்புடியா நின்னீங்கன்னா வெற்றி உங்களுடையதே. அண்ட் உங்களுக்கான மூன் கார்டு என்னன்னு பார்த்துடலாம். சூப்பர். இவ்வளோ வருடங்களா நீங்கள் அன்பு கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க. உங்கள் நேரத்தை கொடுத்துருப்பீங்க, உங்கள் ஆற்றல் எனர்ஜியை கொடுத்துருப்பீங்க. இதுக்கு மேலே யூ ஹாவ் டு டேக்
அண்ட் கிவ். மியூச்சுவலாக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மட்டுமே நேரம் செலவழி. இட்ஸ் அ டைம் டு கிவ் ரதர் தென் டேக். அப்படின்னா இங்கே வந்து நீ வந்து எடுக்கிறத தாண்டி கொடு அந்த மாதிரி கிடையாது. மியூச்சுவல்னா சமமாக உன்னை நேர்பட ப்ரொக்ரெசிவாக கூட்டிகிட்டு போகிற உறவுகளுக்கும் ஆற்றல்களுக்கு மட்டுமே நீ போய் நில்லு, மற்றவை உனதல்ல அப்படின்ற ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்காக. மேம் இப்போ இந்த 3வது மலரை சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கான கார்ட்ஸ் நம்ம வந்து நியூ இயர் ப்ரெடிக்ஷன் கார்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டோம். 3 கார்டுமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்ன மேம்? கவுண்ட், பிளெஸ்ஸிங், விண்ட்ஃபால், 5, 7. இதை பயன்படுத்தி பாருங்க. அந்த எனர்ஜி சொன்ன இல்லையா, அந்த ஒருங்கிணைத்து வரக்கூடிய எனர்ஜியை இந்த எண் உங்களுக்கு கொடுக்கும். பண ரீதியான வெற்றியும் உங்களை வந்து சேரும். இந்த நேர்காணல எங்களுக்கு சொல்ல போற ட்ராமா ஹீலிங் டிப் அப்படின்னா அது என்னது மேம்? சூப்பருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் இதுதான். நீங்க சொன்ன மாதிரி இந்த வருடம்னு இல்லைங்க, சின்ன வயசுலேருந்து நமக்கு நிறைய அழுத்தங்கள், அது சொல்ல முடியாத வகைகள்லாம் வாழ்க்கையில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கே கோவத்தை காட்டுறோன்னு தெரியாது, என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோன்னு தெரியாது, எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே பேசணும், நிறைய இடத்துல நம்ம தடம் மாறிடுறோம். ஸோ இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒரு 10-15 நிமிடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ட்ராமா எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம கணக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. நிறைய நடந்திருக்கு, எனக்கு அழுத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் கண்களை மூடிக்கிட்டு எங்கே அந்த அழுத்தம் உங்கள் உடம்புல இருக்குன்றத அனலைஸ் பண்ண போகிறீங்க. எந்த இடத்துல அந்த அழுத்தம் இருக்குது அதை நீங்கள் உட்காந்து உச்சி முதல் பாதம் வரை அப்படியே ஏதோ இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கோடு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் உடம்பு முழுக்க நீங்கள் பண்ணும்போதே ஏதோ ஒரு இடத்துல அந்த கோடு நின்றுடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் தூங்கும்போது, சாப்பிடும்போது, எப்போ வேணும்னாலும் டேக் த டைம் ஆஃப். நல்லா ரிலாக்ஸ்டாக முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஸ்கேன் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு பண்ண முடியல, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியல அப்படின்னு தோணினாலும் பரவாயில்ல. எந்த பாகம் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது? முட்டியா, நரம்பு இழுக்குதா, தலை வலிக்குதா, கை கால் வலிக்குதா, தோள்பட்டையா, முதுகா, பாதமா, எந்த இடத்துல உங்களுக்கு வலி ஜாஸ்தி இருக்குன்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2வது, இரவு தூங்கும்போது ஒரு 5 நிமிடம் அந்த இடத்த நினச்சி பேசுங்க. இப்போது இந்த இடம், இது ஒரு ஜாயிண்ட், இந்த இடத்துல ரொம்ப வலி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லை, தடவி விட்டு ஏன் உனக்கு வலிக்குது, உன்கிட்ட என்ன மாதிரியான தேவையில்லாத ஆற்றல் இங்கே இருக்குது, இது போகிறதுக்கு நான் என்ன செஞ்சால் உனக்கு சரியாக இருக்கும்னு நீ நினைக்கிற. இந்த 3 வார்த்தை தான். இது ஒரு குழந்தை, என்ன வேணும் உனக்கு, நான் உன் அம்மாவோ அப்பாவோ, நான் யாரோ, நான் உனக்கு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நீ சொல்லு. அம்மா என்ன பண்ணணும், அம்மா என்ன பண்ணால் உனக்கு இப்போ சரியாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த இடத்த ஒரு 2 நிமிஷம் தடவி கொடுத்து நான் என்ன செஞ்சால் உனக்கு பெட்டராக இருக்கும். ஆல்சோ இந்த இடத்துல தேக்கமாக இருக்கிற தேவையில்லாத எனர்ஜிஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீ ஃப்ரீயாக இரு, நான் இருக்கேன் உனக்காக. இதை ஒரு 10 நாள் பண்ணுங்களேன். இது ஒரு 10 டே ரிலீஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். 10 நாள் தான். உங்கள் வாழ்க்கையை விட உங்கள் உடம்பு எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 10 நாளில் எல்லாமே குணமடைஞ்சிரும்னு நான் சொல்லலை, அதுக்கு நீங்கள் மருத்துவர் அணுகணும், அதெல்லாம் வேற. பட் உங்களுக்கு மனப்பூர்வமாக ஒரு மாற்றம் தெரியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இது பண்ணால் சரியாயிடுமா? நம்ம மைண்டுக்கு லாஜிக்கலாக வரக்கூடிய. நான் என்ன சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்காம நம்ம ஏன் அதை சேலஞ்ச் பண்ணணும்? நம்ம சேலஞ்ச் பண்ணும்போதே, ஒரு விஷயத்தை சேலஞ்ச் பண்ணும்போதே இது நடக்குமா அப்படின்னு நம்ம அதை எடுத்து வைக்கும் போதே உங்கள் மைண்ட் வந்து அங்கே நடக்காதுன்றதை சொல்லிட்டு போயிருச்சு. அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணவே முடியாது. அப்போ வாழ்க்கையில் நம்ம எதை தான் ட்ரை பண்ண தகுதி அடைந்தவர்கள்? சேலஞ்ச் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிக்காக நான் முன்னேறேன் அப்படின்ற சேலஞ்சை வைக்கலாமே ஒழிய இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறத விட ட்ரை பண்ணி பாருங்கள், நடக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஃபேவராக இல்லைன்னா கூட அதை ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணணும்? நான் உங்களுக்கு ஒரு மிரக்கிள் கோட் கொடுக்குறேன். 41 தடவை இந்த நம்பரை சிங்கிள் டிஜிட் நம்பரா 1 2 3 4 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லணும்னா 12 34 அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிங்கிள் நம்பரா 41 தடவை எழுதுங்க. சாண்ட் பண்ணாதீங்க, எழுதுங்க. எழுதும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அப்படின்னு மட்டும் நினச்சி எழுதுங்க. நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் கூட, உங்கள் கண்ட்ரோலை மீறி போன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும். பட் நம்பிக்கையோட பண்ணணும். ஓகே? 960 9665 இவ்வளோதான். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க,
ஒரு ப்ளூ பென் எடுத்துக்கோங்க. டெய்லி உங்க டைம், இந்த டைம்ல பெல் அடிக்க மாட்டாங்க, எனக்கு ஃபோன் வராது, எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு 41 தடவை 9609665 இந்த நம்பரை 41 தடவை எழுதுங்க. எழுதிட்டு எழுதும்போது இந்த நம்பருக்கு ஒரு சக்தி இருக்கும். அதை விட சக்தி வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? நான் சிறப்பாக வாழ்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு இடத்துல கூட நான் எப்படி இந்த வார்த்தையை சொல்றேன்? நான் இப்போ மனசுக்குள்ள இவ்வளோ பாரம் இருக்கேன், நான் எப்படி சொல்றேன்? நான் ஏற்கனவே சொன்னேன், யூ ஹாவ் டு பிகம். இது ஒரு எஃபர்ட். இந்த எஃபர்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்க மனசுல என்னெல்லாம் பாரம் இருக்கோ கடகடன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க, இல்லை ஒரு ஃபோன் எடுங்க, கடகடன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எழுதும்போது ஃபுல் ஃபோக்கஸோட எழுதுங்க. 41 தடவை எழுதிட்டு முடி வச்சுட்டு போயிருங்க. திருப்பி அடுத்த நாள் உங்களுக்கு எந்த டைம் ஃபேவரபுளாக இருக்கோ உட்காந்து எழுதுங்க. எழுதும்போது சிந்தனை முழுக்க அங்கே தான் இருக்கணும். எழுதி முடிச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் அதுதான் நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஜென்ரல் மிரக்கிள் கோட். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இல்லாமல் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் நாங்களும் கத்துக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணலாம்? என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே அடுத்த ஒரு 2 கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து கார்ட் கட்டிங். அதாவது ஒரு சில பேர் நம்ம கூடயே இருப்பாங்க, இல்லை நமக்கு தெரிந்த சுற்றுச்சூழலில் இருப்பாங்க. அவங்க நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு எனர்ஜி, நமக்கு தேவையில்லாத, நமக்கு புலன்படாத ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு யூஸும் இல்லை, வலியையும் கொடுக்கும். அப்போது அந்த மனிதர்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து அகற்றிட முடியாது. நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளி வச்சிடுறது ஒரு பக்கம், அது உங்களுடைய சாமர்த்தியம். சில பேரை நம்ம தள்ளி வைக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கார்ட் கட்டிங் ஒர்க் ஷாப். அதில் வந்து ஒருத்தங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றாமல் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டா அந்த உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான, அதுவும் ஒரு 1 டே ஒர்க் ஷாப் அது பண்ண போகிறோம். அடுத்து எல்லாரும் ரொம்ப நாட்களாக கேட்டுக்கிட்டு இருக்க ஏஞ்சல் நம்பர்ஸ் ஒர்க் ஷாப். ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன, அந்த நம்பரை எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல் ஒரு டீட்டெயில்டு கிளாஸ் வந்து மிக விரைவில் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்காக அவங்க கொடுத்துருவாங்க. மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. 11/11 இன்றைய நாள் குறித்த அற்புதங்களாக இருந்தாலும் சரி, 2026 புத்தாண்டுக்கான பலன்களாக இந்த யூனிவர்ஸ் சொல்கிற விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ட்ராமா ஹீலிங்கான டிப்ஸு, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நமக்கு சாதகமானதாக மாற்றிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. முன்னாடி பகிர்ந்துக்கிட்ட மாதிரியே இந்த விஷயங்களும் நிச்சயம் நம்ம நேயர்கள் மனசில் வந்து ஒரு இடம் பிடிக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த விஷயங்கள் வந்து ஒரு வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். மிக்க நன்றிம்மா.